Hi, welcome back to MRMS Gaming Channel 2. இப்போ என்ன பார்க்கணும்னா 3 மேட்ச்சு தொடர்ந்து வச்சுருப்போம். ஒரு மேட்ச் விட்டு வச்சுருப்போம். அவங்க வச்சுருப்பாங்க, நாம் வச்சுருப்போம். லாஸ்ட்டில் நம்ம தோற்றுட்டுப்போம். பாருங்கள், பேர் இப்போ ஒரு டீம்மேட்டு. அடுத்த மேட்ச்லாம் நான் விளாட்றதோட செட்டிங்கோடு எடுத்து போடுறேன் பாருங்கள். சீக்கிரமாக முடிஞ்ச அளவு சீக்கிரமாக மேட்ச் எடுத்து போடுற அளவு பார்க்குறேன். இப்போ என் பின்னாடி ஒரு எனிமி இருப்பான், அவன் தான் என்னை அடிப்பான் பாருங்கள். இந்த மேட்ச்சில் நிறைய தடவை கை தொட்டு போயிட்டு இருக்கும் கேம் வீடியோ பண்ணும்போது, எடுக்கும் போது. இப்போ என் டீம்மேட்டு மட்டும் இல்லைன்னா பாருங்கள், இந்த மேட்ச் தோத்துட்டுப்பேன். இப்போ பாருங்கள், இந்த சைடில் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். எப்படி நான் அடிச்சிருவான் பாருங்கள். நான் ஓசிக்கல் தான் அடிப்பேன். அவர் அடிச்சிருவாரா, அவர் நான் கில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இது பெரிய வீடியோ, கொஞ்சம் 12 நிமிஷம் வீடியோ இது, பார்த்துக்கோங்க. இந்த சைடில் ஏறி போகும் பாருங்கள். இந்த சைடில் அதுக்குள்ளேயே என்ன வச்சுருவானுங்க. இந்த சைடில் 2 பேர் இருக்கிறது பார்க்க முடியாது, பார்க்காம போயிடுவேன். அதுக்குள்ளேயே என்ன 2 பேர் வச்சுருவானுங்க. ரிவ்யூ ஆகும், அதுக்குள்ளேயே வச்சுருவானுங்க. அழுத்தணும். இந்த மேட்ச்சில் தான் அவன் தான் யூடியூபர் தான் இவன் தான். முதல்ல ஒருத்தனை காமிச்சலங்க, அவன் தான் யூடியூபர். காட்டுறான் உங்களுக்கு யூடியூபர் யாருன்னு. யூடியூப்னு போட்டு வருவான் பாருங்கள், அவன் தான் யூடியூபர். இந்து யூடியூபர். போன வீடியோவில் கூட சொல்லிருப்பேன். இந்த இடத்துல மேலே ஏறிப்பான். இந்த இடத்துல சுற்று போட்டு அடிப்பானுங்க. அந்த சைட்லேருந்து அடிப்பான், இந்த சைடில் மேலே ஏறி அடிப்பான். இந்த இடத்துல நான் டவுனாகவே ஏறுவான் பாருங்கள். பாருங்கள், மெடிக்கை சுற்றின்னு போனால் அதுக்குள்ளேயே ஒருத்தன் ஏறி மேலேருந்து அடிச்சிடுவான். சரியான ஸ்குவாடுங்க அந்த ஸ்குவாடு. டிமெட்ரி போட்டு விட்ருவாங்களா, ரிவ்யூ ஆகினுப்பானா எனிமி க்ளோவல் போட்டுருவான். அதுக்குள்ளேயே மெடிக்கை சுற்றலான்னு பார்க்கறதுக்குள்ளே வச்சுருவானுங்க. என் டீம்மேட் இவர் தாங்க அழுத்துவார். ஆனால் இவர் லாஸ்ட்டு ரவுண்டில் வந்து ஆஃப் பண்ணி போயிடுவார். கில்லு வேறு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரையும் கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. எல்லாருக்கும் வந்து டிமிட்ரி போடுவார். இதோ இவன் தான் யூடியூபர். இப்போ காமிச்சிடறேன், லாஸ்ட்டாக போயிட்டான்.
நைட்டு 1:30 மணிக்கு நான் இந்த வீடியோ எடுத்துனுக்கிறேன். 1:30 மணி ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்துனுக்கும் போது. இன்னும் தூங்கலை. வேலைக்கு வேறு நாளைக்கு காலைல போகணும். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ எனிமி ஓடி வருவான் பாருங்கள். அந்த யூடியூபர் தான் ஓடி வருவான். அவனை தான் அடிப்பேன். இந்த சைட்லேருந்து ஓடி வருவான். இப்போ இந்த ஹிந்திக்காரனை வச்சுட்டா நான் யூடியூபராக பாருங்கள். ஆனால் டவுன் ஆக கூட ஆக மாட்டான். டேமேஜ் மட்டும்தான் மேலே படும். இப்போ ஜோன் வந்துச்சுன்னு ஏறி போவான் பாருங்கள். கீழே பார்த்தா அவன் டவுன் ஆகி கிடப்பான். இப்போ க்ளோவில் அவனுங்க போட்டிருப்பானுங்க. நானும் க்ளோவில் போடுவேன். உடைக்கலான்னு பார்ப்பேன். சைடில் கேப் இருக்கும். பின்னாடி பார்த்தா எனிமி. ஏறிடுவேன். உனக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். அதுக்குள்ளேயே சாக மாட்டான். என்ன வச்சிருவான். எனக்கு இல்லையே கன்ஃபார்ம் பண்ணுவான். நான் மைக் ஆன் பண்ணி சொல்லிருப்பேன், அவனை போய்ட்டு அச்சிருவாங்க. இப்போ இந்த ரவுண்டு நாங்கள் வச்சுருவோமா, இந்த ரவுண்டு அவங்க வச்சுருவாங்க. இந்த ரவுண்டு நாங்கள் வச்சுருப்போங்க, அடுத்த ரவுண்டு தான் அவங்க வச்சுருப்பாங்க. இந்த ரவுண்டு நான் வச்சு தந்துருப்பேன் பாருங்கள். இந்த வீடியோ தான் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. சின்னதாக ஆகலான்னு பார்த்தேன். ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சுன்னா அசிங்கமாயிரும் வீடியோவே. அடுத்த வீடியோ எடுத்ததும் வேஸ்ட்டாக போயிடும். எடிட் பண்ண முடியாமல் எடிட் பண்ணி அது ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சுன்னா அவள் தான். அதனால தான் எடிட் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ அந்த இடத்துல அவன் இருக்கவே மாட்டான். ஓடி போயிட்டப்பான் கிரேனைட் போடுறேன்னு சொல்லிட்டு. அந்த எனிமியே காணாமல் போயிட்டுப்பான். அவங்க டீம்மேட்டோட எனிமி. இப்போ அவனை அடிப்பான் பாருங்கள், அந்த கருப்பு கலர் டிஷர்ட்டு. ஹல்தி பஜ்ஜியை சாவச்சிருவேன். இடத்துல க்ளோவல் போட்டு மெடிக்கல் சுற்றுவேன் பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல நான் ஒரு ஆள் தான். இங்கே ஒரு எனிமி வருவான், அவனை அழுத்தி பிடிச்சிருவேன். அவனை டவுன் பண்ணி கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் ஒருத்தன் தான். அந்த நாய் என்னை சுத்த ஓட்டுன்னு. அவன் தான் அந்த ஹிந்தி யூடியூபருங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சுத்த ஓட்டுனாப்பான் பாருங்கள். அவன் இடத்தாண்டி உட்காந்து மெடிக்கேட் பண்ணிருப்பேன். அது கூட தெரியாமல் ஒன்றுப்பான். மெடிக்கேட் போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல 29 டேமேஜ் கொடுத்துருவேன். க்ளோவல் போட்டுருவான். அதுக்குள்ளேயே அவனை அழுத்தி பூச்சி மேட்ச் முடிச்சிடுவேன். அடுத்த ரவுண்டு அடிச்சுட்டு அமௌண்ட்டு போடுவானுங்க பாருங்கள். அடுத்தது புயா வச்சுருவானுங்க அவனுங்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறதுனால நைட்டு 2 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். 1:30 1:45 ஆகும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. யூடியூப்பில் 2 மணி ஆயிரம்னே வச்சுக்கோங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தூங்காமல் நைட்டு இப்போல்லாம் அப்லோட் பண்ணாலும் ஒரு சப்ஸ்கிரைப் கிடைக்க மாட்டேது, வியூவர்ஸ் கிடைக்க மாட்டேது பாருங்கள். இவ்வளோ பேசுகிறேன். இப்போ பாருங்கள், இந்த சைட்லேருந்து அடிப்பானுங்க, இந்த சைடில் இருப்பானுங்க. மொத்த ஸ்காடுமே இந்த சைடில் ஏற்றுவானுங்க. நான் எப்படி ஏறி போயிடுவேன்.
எனக்கு இந்த இடத்துல சரியாக ஏம் கிடைக்காதுங்க. இந்த செவுத்து மேலேயே அதிகமாக ஆச்சுன்னு பாருங்கள். ஒரு சிலதான் எடு படம், ஒரு சிலது படாது பாருங்கள். இந்த ரவுண்டில் அதனாலேயே ஜெயிச்சிருவானுங்க வேணுங்க. இந்த ரவுண்டு அஷ்டு வேறு நிற்கல, அமௌண்ட் வேறு போடுவானுங்க பாருங்கள். அந்த ஃபுட்பால் அமௌண்ட் வேறு, ரெனால்டு அமௌண்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ தான் அழுத்திடுவானுங்க அந்த பூச்சின்னு 4 பேருமே ஒரே ஆள். பாருங்க போட்டானா ஒருத்தன், மாற்றி மாற்றி பார்க்க எவன் அமௌண்ட் போட்டான், ஒரே ஒருத்தன் அமௌண்ட் போட்டான். இப்போ பாருங்க, இப்போ ஏறி போகிறேன். இப்போ இந்த வீட்டு மேலே ஏறி போகும்போது இப்போ பின்னாடியே ஒருத்தன் வருவானுங்க. இந்த ரவுண்டு அந்த பிளேயர் ஆஃப்லைன் ஆயிடுவார். ஏபி பாய் 786 ஆஃப்லைன். அந்த ப்ரோ ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஆடி இந்த டிமிட்ரி போட்டுன்னு இருப்பார் அவர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டீம்மேட் டவுன் பண்ணுறவர் இன்னொருத்தர். இவர் கீழே இறங்கி டவுன் பண்ணுறவர் எனிமியை. இப்போ அவரு டவுன் பண்ணுறாரு. இப்போ எல்லாரையும் என்னையும் டவுன் பண்ணுறாரு, அவரையும் டவுன் பண்ணுறாரு. இன்னும் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. என்ன இப்போ அவரும் டவுன் ஆயிடுவார் பாருங்கள். இவர் ஒரு ஆள் தான் இங்கேருந்து நான் சின்ன போயிரு. அவர் ஆஃப்லைன், இவர் ஒரு ஆள் தான், இவரும் டவுன் ஆயிடுவார் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த மேட்சும் முடிஞ்சிச்சிங்க.